முதலமைச்சருடைய உத்தரவுக்கு இணங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இன்றைக்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் என்ற திட்டத்தை இங்கே வழங்கி இருக்கின்றோம். இன்றைக்கு சென்னை, கோயம்புத்தூர், திருவள்ளூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் இன்னைக்கு கொடுக்க இருக்கின்றோம். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கில் இருந்தும் திறமையான விளையாட்டு வீரர்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய ஒரே நோக்கம், இந்த அரசினுடைய ஒரே லட்சியம். சென்ற 2024 ஆண்டு இந்த திட்டத்தை முதலமைச்சர்கள் துவக்கி வச்சாங்க. ஏற்கனவே அனைத்து கிராமங்களுக்கும் இந்த கிட்ஸ் போய் சேர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 12,500 ஊராட்சிகளுக்கு 85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே இந்த கிட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ரிசப்ஷன் வரவேற்பை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிராமங்களுக்கு மட்டும் இல்ல, அனைத்து நகராட்சிகளுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் இந்த கிட்ஸ் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். கடந்த மாசம் செங்கல்பட்டுல திட்டத்தை துவங்கி வச்சோம். இன்னைக்கு சென்னை, கோவை, திருப்பூர், திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்ல இன்னைக்கு இந்த கிட்ஸ் கிட்டத்தட்ட 3100 கிட்ஸ் இன்னைக்கு விளையாட்டு வீரர்களிடம் வீராங்கனைகளிடம் கொடுக்கப்பட இருக்கு. எல்லா ஊர்லயும் கிராமப்புறங்களில் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்கும். ஆனா சென்னை மாதிரியான சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு சந்து தான் நமக்கு கிரவுண்டு. வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் உங்களை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய காலேஜ் டேஸ், ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வருது. விளையாடுறதுக்கு கிரவுண்ட் இருக்காது, நம்ம தெரு தான் நமக்கு கிரவுண்டு. அது கிரிக்கெட் விளையாடும் போது பாத்தீங்கன்னா பால் பக்கத்து வீட்டுக்கு போயிடும். கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு அது ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டே இருப்போம் ஒரு வீட்டுக்குள்ள அடிச்சுட்டு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமா உங்கள பல பேருக்கு, அது கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு, ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு நிச்சயமா இருக்கும். சென்னையில குறிப்பா ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு அதிகமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட விளையாட்டு வீரர்களை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அதுல டேலண்ட் கண்டுபிடிச்சு அவங்களுக்கான ஸ்போர்ட்ஸ்ல ஊக்குவிக்கணுங்கிறதா இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் இந்த திட்டத்துடைய ஒரே நோக்கம். நம்முடைய அரசு கடந்த 4.5 வருஷத்துல ஏராளமான விளையாட்டு போட்டிகளை தொடர்ந்து சென்னையிலும் சரி தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல்வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். வருஷம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் பரிசு தொகை மட்டும் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை வேர்ல்ட் கப் ஹாக்கி ஜூனியர்ஸ் நடத்தணும். சென்னையிலையும் மதுரையிலையும் மிகச்சிறப்பாக நடத்தப்பட்டது. நேற்று ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் சென்னையில் கடந்த ஒரு வாரம் நடத்தி அதை பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வின் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் அவங்கள வர வச்சு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுக்கான பாராட்டை தெரிவிச்சாங்க. இப்படி பல்வேறு தேசிய சர்வதேச போட்டிகள்ல இன்னைக்கு தமிழ்நாட்டு வீரர்கள் பல சாதனைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இந்த சாதனைகள், இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு தான் பல முன்னெடுப்புகளை நம்முடைய அரசு செஞ்சுட்டு இருக்கு. குறிப்பா நம்முடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாட்டு வீரர்கள் வெளிநாடுகளுக்கு போய் எந்த தயக்கமும் இல்லாம போய் விளையாடணும். அவங்களோட பயண செலவு பத்தி அவங்க யோசிக்க கூடாது. அந்த டேலண்ட் இருந்தா அவங்களுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் தான் தமிழ்நாட்டில் முதல்ல தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் அப்படின்ற திட்டத்தை 3 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர்கள் ஆரம்பிச்சாங்க. விளையாட்டு வீரர்கள் ஜெயிக்கிறதுக்கு அப்புறம், ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் சீஃப் மினிஸ்டர் கொடுக்கிறார். ஆனா விளையாட்டு வீரர்கள் இங்கிருந்து போய் கலந்துக்கிறதுக்கு அவங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்றது தான், கைட் பண்றது தான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன். அதே மாதிரி விளையாட்டுல சாதிக்கிற வீரர்களுக்கு பொதுவாக வீட்டில் திட்டுவாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனா போயிட்டேன்னா வேலைக்கு போக மாட்டேன், நீ வெறும் விளையாட்டுலயே கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், லைஃபே போயிடும் அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாது. விளையாட்டுலயும் சாதிச்சா நிச்சயம் ஒரு நல்ல பொறுப்பு, அரசு வேலை கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக 3% இடஒதுக்கீட்டின் காரணமாக இன்னைக்கு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களையும் வேலை வாய்ப்பையும் நம்முடைய அரசு வழங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு மினி ஸ்டேடியம், சீஃப் மினிஸ்டர்ஸ் மினி ஸ்டேடியம். இந்த மினி ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேடியம்லயும் மினிமம் 5 ஃபெசிலிட்டி, அதுல எல்லா ஸ்டேடியம்லயும் ஜிம் ஃபெசிலிட்டியோட கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 70-75 ஸ்டேடியம்ஸ் இன்னைக்கு அதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சிட்டு இருக்கு. அதுல ஒரு திட்டம் தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்குகின்ற இந்த திட்டம். இன்னைக்கு
ஸ்போர்ட்ஸ் கிட் வாங்க இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் நாளைக்கு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரா நிச்சயம் வருவீங்கன்ற நம்பிக்கை இந்த அரசுக்கு இருக்கு. நீங்க நிச்சயம் அதை செஞ்சு காட்டுவீங்க. இன்னைக்கு நம்முடைய அரசு விளையாட்டு துறையில செய்கின்ற பல்வேறு பணிகளுக்காக செஞ்சு வருகின்ற சாதனைகளால இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல இருந்து நம்முடைய அரசுக்கு, நம்முடைய மாநிலத்திற்கு பாராட்டுகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு டெல்லியில் நடந்த CIA பிசினஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2025 நிகழ்ச்சியில தி பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு அவார்டு, அதே மாதிரி ஃபிக்கி டர்ஃப் 2025 அவார்டுன்னு கடந்த 3 வருஷத்துல மட்டும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு 6 அவார்டுகள், 6 விருதுகள் நம்முடைய அரசுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் மட்டுமே, அரசு மட்டுமே காரணம் கிடையாது. இதற்கெல்லாம் இங்க வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சன், விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் அவங்க அச்சீவ் பண்றாங்க. அதற்கு சேர்த்து ரெக்கக்னிஷன் தான் இந்த அவார்ட்ஸ். அப்படிப்பட்ட பெருமை மிகு வீரர்கள்ல 2 பேர் இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. புதுவண்ணாரப்பேட்டையை சேர்ந்த கேரம் வீராங்கனை தங்கை கீர்த்தனா இங்க வந்திருக்கிறாங்க. வறுமையான குடும்ப சூழல்ல போராடி தன்னுடைய திறமையால இன்னைக்கு கேரம் விளையாட்டுல உலக சாம்பியனா உயர்ந்திருக்கிறாங்க சகோதரி கீர்த்தனா அவர்கள். சமீபத்தில் மால்தீவ்ஸ் அங்க நடந்த உலக கோப்பை கேரம் போட்டியில சிங்கிள்ஸ், டபுள்ஸ், டீம் மேட்சஸ் எல்லாத்திலையும் கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, சாதனை படைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மதியானம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாராட்டி அவங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 1 கோடி ரூபாய் நம்முடைய அரசு வழங்கி இருக்கின்றது. தங்கை கீர்த்தனாவுக்கு நாம் அனைவரின் சார்பாக அவருக்கும் அவங்களுடைய கோச் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் நம்ம அனைவரும் நம்முடைய பாராட்டுகளை கைத்தட்டல் மூலம் தெரிவிப்போம். கீர்த்தனாவை போல இங்க இன்னொரு விளையாட்டு வீராங்கனை சாதனையாளர் நம்ம முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸ்ருதி ரத்னவேல் சகோதரி. மதுரையில பாஸ்கெட் பால் விளையாட தொடங்கின இவங்க இப்போ சீனா வரைக்கும் போய் இந்தியன் டீமுக்காக விளையாடிட்டு இருக்காங்க. 2025 மட்டும் தேசிய அளவிலான நேஷனல் கேம்ஸ்ல மட்டும் 2 கோல்டு மெடல், 1 பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சு சாதனை படைச்சவங்க தான் சகோதரி ஸ்ருதி ரத்னவேல். அதோட அவங்களே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அழைச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த அந்த 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டால அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கொடுத்ததையும் இங்க அவங்க பகிர்ந்துகிட்டாங்க. இன்னைக்கு விளையாட்டு வீராங்கனை ஸ்ருதி ரத்னவேல் TNPL அரசனுடைய TNPL நிறுவனத்துல கார்பரேட் செக்ரட்டேரியல் ஆபீசரா இன்னைக்கு பெருமையோடு பணியாற்றிட்டு வராங்க. இவங்க மாதிரி உங்கள்ல இருந்து இன்னும் பல கீர்த்தனாக்கள், பல ஸ்ருதிகள் வர வேண்டும் அப்படிங்கறதா இந்த அரசுடைய ஒரே எண்ணம், ஆசை. அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நானும் உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தராக இருந்து நிச்சயமாக உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை எந்த நேரத்திலும் செய்ய தயாராக இருக்கின்றோம். விளையாடுங்க. விளையாட்டால உடல் நலம், மனநலம் 2மே மேம்படும். எனவே மொபைல் ஸ்கிரீன் டைம் அதை கம்மி பண்ணிட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ட பயன்படுத்தி தொடர்ந்து களத்துல பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை காட்டி வெளிக்காட்டி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைச்சு தமிழ்நாட்டுக்கும் இந்திய ஒன்றியத்துக்கும் நீங்க அத்தனை பேரும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஸ்போர்ட்ஸ் கிட் உபகரணங்களை தயவு செய்து பத்திரமா பாதுகாக்குங்க, பராமரிங்க, பத்திரமா வச்சுக்கோங்க, தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க. இது நீங்க முறையா அதற்கான இந்த லெஜரை ஃபில் பண்ணி அதை முறையா பராமரிக்கும்னு ஒரு துறையினுடைய அமைச்சராக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். எனவே கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து விளையாட்டு வீரர்கள், தம்பிகள், தங்கைகள் உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.